வணக்கம். வெல்கம் டு தமிழ் ஃபுட் கார்னர். இந்த சேனல்ல உள்ள வீடியோஸ் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா ரெட் கலர்ல உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட புது வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கோட ரெசிபி என்னன்னு நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் சுவையான காளான் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி இந்த பிரியாணியை நான் சீரக சம்பா அரிசியில் பண்ண போகிறேன். நீங்கள் பாஸ்மதி அரிசியிலையும் பண்ணலாம். நான் 200 கிராம் சீரக சம்பா அரிசியை இப்படி ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா கழுவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிடலாம், பிரியாணி பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே. இப்போ பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு குக்கரை சூடு பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு, ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 நட்சத்திரப்பூ, 2 ஏலக்காய், கொஞ்சமாக இந்த கல்பாசி இப்படி இருக்கும், அது கூட 2 பிரிஞ்சி இலை. இது எல்லாத்தையும் சேர்த்து இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். நான் ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். நீங்கள் சின்ன பச்சை மிளகாவாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சமாக உப்பு தூவிக்கிட்டா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வதங்கிடுச்சு. இப்போது 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடி துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்து இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துடலாம். இந்த பொடியெல்லாம் நல்லா அந்த பச்சை வாசனை போக வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நறுக்கின புதினா இலை, அதே அளவுக்கு நறுக்கின கொத்தமல்லி இலையும் சேர்த்து இது ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை, சும்மா ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு நான் 1/4 கப் தயிர் சேர்க்க போகிறேன். தயிர் சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் இது நல்லா கிளறிட்டு நான் 150 கிராம் மஷ்ரூமை ஒரு சுத்தமான காட்டன் துணியில் துடைச்சி பெரிய பெரிய துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்துட்டு அந்த மஷ்ரூமில் நிறைய தண்ணி விடும், அதனால அது வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கணும். மஷ்ரூம் நல்லா நம்ம போட்ட சைஸ்லேருந்து ரொம்ப சுருங்கி நல்லா வதங்கிடுச்சு. அதனால தான் பெருசு பெருசாக கட் பண்ணாதான் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அரிசியில் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இது சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறமா அந்த மசாலாவில் நல்லா கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா நான் எந்த கப்பில் அரிசி எடுத்தேனோ அதே கப்பில் 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி சேர்க்க போகிறேன். நீங்கள் பாஸ்மதி அரிசி இல்லை வேறு சாப்பாடு அரிசி யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லா கிளறி விட்டுட்டு நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்க்க போகிறேன். இது வேண்டான்னா நீங்கள் விட்டுடலாம், இல்லை பிரியாணி மசாலா இருந்ததுன்னா அதை சேர்த்துக்கோங்க. இது சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டு இது கொதி வரட்டும். இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா குக்கர் மூடியை போட்டுட்டு ஸ்டீம் வந்ததும் வெயிட் போடுங்க. வெயிட் போட்டதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு 3 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டீமெல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா திறந்து பார்ப்போம். நம்ம ஊற்றின தண்ணியோட அளவு கரெக்டாக இருக்கிறதுனால பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. இதை உடன் கரண்டியை வச்சு மெதுவாக இப்படி கிளறி விட்டுட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் சேர்த்துட்டோம்னா நல்ல வாசனையோடு இருக்கும். இது சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் மெதுவாக அப்படி கிளறி விட்டுக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் புளிப்பு சுவை தேவைப்பட்டதுன்னா கடைசியாக கொஞ்சமாக எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்து கலந்து விட்டலாம். அவ்வளோதான், ரொம்ப சுவையான கமகமன் வாசனையோடு இருக்கிற காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னா தமிழ் ஃபுட் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.